அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் சில்வர் பேப்பர், பிளாஸ்டிக் கவரில் உணவு பார்சல் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சில்வர் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கவரில் உணவு பார்சல் செய்தாலோ அல்லது கடையில் வைத்து விற்பனை செய்தாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின்படி கடையின் உரிமையாளர் மீது அந்த கடையின் உரிமத்தை ரத்து செய்து கடைக்கு சீல் வைத்து ரூபாய் 5000 அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரியாணி உணவை சில்வர் கவரில் பார்சல் செய்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. குறிப்பிட்ட அந்த வீடியோவில் சம்பந்தப்பட்ட நபர் ஒருவர் பிரியாணி கடைக்கு சென்று உணவு பார்சல் செய்து வந்து அந்த உணவை திறந்து சாப்பிடும் போது சில்வர் கவரில் வைத்து உணவு பொட்டலத்தை கட்டியது பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேலும் இது தொடர்பான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி வரும் நிலையில வீடியோ தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்த சம்பவம் எங்கு நடைபெற்றாலோ உடனடியாக உணவு பாதுகாப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின்படி பார்சல் வாங்கி செல்லும் உணவுகள் பிளாஸ்டிக் மற்றும் சில்வர் கவர்கள் பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை மீறியும் ஒரு சில பிரியாணி கடைகள் மற்றும் உணவு கடைகளில் இந்த பிளாஸ்டிக் கவர் மற்றும் சில்வர் கவர்களை பயன்படுத்தி வியாபார நோக்கில் இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். உணவு பாதுகாப்புத்துறை மூலம் நடத்தப்பட்ட சோதனையில் டன் கணக்கில் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் இந்த சில்வர் கவர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதையும் மீறி மீண்டும் இது போன்ற சில்வர் கவர் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி உணவு வகைகளை பார்சல் செய்தாலோ அந்த கடையிலே வைத்து விற்பனை செய்தாலோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த கடையின் உரிமையாளர் மீது 5000 அபராதம் விதிக்கப்பட்டு உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின்படி அவரது கடை உரிமத்தை ரத்து செய்து சீல் வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட இந்த சில்வர் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கவர் உணவு பார்சல் செய்தாலோ அல்லது கடையின் வைத்து விற்பனை செய்தாலோ நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பு இந்த பிரியாணி உணவை சில்வர் கவரில் பார்சல் செய்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. குறிப்பிட்ட அந்த வீடியோவில் சம்பந்தப்பட்ட நபர் ஒருவர் பிரியாணி கடைக்கு சென்று உணவு பார்சல் செய்து வந்து அந்த உணவை திறந்து சாப்பிடும் போது சில்வர் கவரில் வைத்து பார்சல் செய்திருந்தது தெரிய வந்தது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் எங்கு நடைபெற்றாலும் உடனடியாக உணவு பாதுகாப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின்படி பார்சல் வாங்கினாலோ அல்லது உணவுகள் பார்சல் கடைக்கு சென்று உணவு வாங்கினாலோ அவர்களுக்கு பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் சில்வர் கவர்களில் பயன்படுத்த வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின்படி இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் 5000 அபராதம் விதிக்கப்படும் எனவும் அந்த கடைக்கு சீல் வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.